இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகுவிற்கு டொனால்ட் ட்ரம்ப் சரமாரியான திட்டல். இதுவரை காலமும் பிபி என்று அழைக்கப்பட்ட இஸ்ரேலிய பிரதமருக்கு இப்பொழுது ஃபயர் என்று கூறப்பட்டிருக்கின்றது. அவருடைய தலை பற்றி எரிவதாக அமெரிக்க அதிகாரி ஒருவருடைய பேட்டி வெளியாகி இருக்கின்றது. கடந்த செவ்வாய்க்கிழமை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகுவிற்கும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பிற்கும் இடையே நடைபெற்ற தொலைபேசி உரையாடல் மிக காட்டமாக இதுவரை இல்லாத அளவிற்கு பொறிகக்கும் பேச்சாக அமைந்தது. சீனாவில் வாங்கிய சூட்டுடன் வந்த டொனால்ட் ட்ரம்ப் அங்கே இஸ்ரேலை பற்றி சீன அதிபர் என்ன சொல்லி இருக்கின்றார் என்பதை வெளியில் காட்டாவிட்டாலும் கூட இந்த பேச்சுக்களின் மூலமாக இஸ்ரேலின் மீது சீனா எத்தகைய விமர்சனங்களை வைத்திருக்கின்றது என்பதை திட்ட தெளிவாக உணர முடிகின்றது. மத்திய கிழக்கை போரின் நெருப்பு குளத்தில் ஆழ்த்தி அதற்குள் நீச்சல் அடித்து எல்லோரும் எரிந்து சாம்பலாக போவதா, இல்லை மீண்டெழுந்து சாம்பலில் இருந்து புறப்படுகின்ற பீனிக்ஸ் பறவைகள் போல பறந்து செல்வதா என்பது இந்த உரையாடலினுடைய நோக்கம். 3 முக்கிய விடயங்கள் இதில் இடம்பெற்றிருக்கின்றன. தமிழ் வணக்கம். டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேலிய பிரதமருக்கு கூறிய முதலாவது அதிரடி செய்தி, ஈரானுடைய கோரிக்கைகளை தாங்கள் நிராகரித்ததாக உலகமன்றில் கூறினாலும் கூட அது உலகத்திற்காக ஓர் ஒப்பனை. ஆனால் திரை மறைவில் இரகசியமாக நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். பேச்சுவார்த்தையில் ஒரு தீர்வு வந்தால் அதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்ற பொழுது இஸ்ரேலிய பிரதமர் இடியேறு கேட்ட நாகம் போல துடித்தெழுந்தார். நாகத்திற்கு காதில்லை என்றாலும் இடியேறினுடைய அதிர்வலைகளினால் அது துடித்தெழும் என்பது குறிப்பிடத்தக்கது. அதுதான் நடைபெற்றிருக்கின்றது. அப்படியானால் எங்களை நடுத்தெருவில் கைவிடப் போகின்றீர்களா என்பது இஸ்ரேலிய பிரதமருடைய காட்டமாக இருந்தது. இஸ்ரேலிய பிரதமர் அறியாத லெட்டர் ஆஃப் இன்டென்ட் என்கின்ற விவகாரத்தை எடுத்துரைத்தார். துருக்கி, சவுதி, கட்டார், எகிப்து ஆகிய நாடுகள் ஒன்றிணைந்து ஒரு புதிய ஒப்பந்தத்தை எழுதுகின்றார்கள். இந்த புதிய ஒப்பந்தம் அமெரிக்காவிற்கு ஏற்புடையதாக இருந்தால் இந்த விவகாரம் முடிவடைந்துவிடும், போர் நிறுத்தப்படும். 30 தினங்கள் வழங்கப்பட்ட யுத்த நிறுத்தம் ஏப்ரலில் இருந்து இறுதி கட்டத்தை வந்திருக்கின்றது. வரும் 48 மணி நேரங்கள் அதன் தலைவிதியை தீர்மானிக்க இருக்கின்ற தருணம். அதற்கு உள்ளாக ஈரான் முடிவை சொல்ல வேண்டும். போரா சமாதானமா என்று நிற்கின்றோம். நிலைமைகள் போகின்ற போக்கில் சமாதானமாக செல்வது நல்லது என்பதை டொனால்ட் ட்ரம்ப் விளக்கி இருக்க வேண்டும். இந்த ஒப்பந்தத்தில் ஈரானும் அமெரிக்காவும் கையொப்பம் இட்டால் யுத்த நிறுத்தம் வரும் என்று சொன்ன பொழுது இஸ்ரேலிய பிரதமர் பொறி கலங்கி விட்டார். ஏனென்றால் யுத்தம் நிறுத்தப்படுமாக இருந்தால் இஸ்ரேலினுடைய தீவிரவாதிகள் இஸ்ரேலிய பிரதமரை பதவியிலிருந்து கவிழ்த்து தாங்கள் குற்றவாளிகள் இல்லை, பெஞ்சமின் நெட்டன்யாகுவே குற்றவாளி என்பது போல நாடகத்தை ஆடிவிடுவார்கள். இப்பொழுது அந்த நாடகம் அரங்கேறி விட்டது. இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு அமைச்சர் சர்வதேச மனித உரிமையாளரை கைது செய்து ஆடிய நாடகம் இதனுடைய உச்ச கட்டமாக இருக்கின்றது. இந்த ஒப்பந்தத்தில் ஈரானுடைய அணுகுண்டு உருவாக்க தடை, கோர்முஸ் நீரிணை திறத்தல் என்பன உரையாடப்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட போகின்றது. இப்படி டொனால்ட் ட்ரம்ப் கூறிய பொழுது நெட்டன்யாகுவிற்கு அதிர்ச்சி, கோபம், நிலை தடுமாறிய நிலை, தன்னை மறந்த ஆவேசம் என்று அவருடைய தலையே தீப்பற்றி எரிவது போன்ற இடத்திற்கு அவர் வந்திருக்கின்றார். இந்த இக்கட்டான பொறிகக்கும் நிலையில் இஸ்ரேலிய பிரதமர் என்ன கூறினார்? அவர் குறிப்பிடுகின்றார், ஈரானுடைய உள்ளக கட்டமைப்பு முற்றாக அழிந்து போய் கிடக்கின்றது. சுனாமியால் பாதிக்கப்பட்ட இடம் போல ஈரான் இருக்கின்றது. இந்த நேரம்தான் வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சியது போல தாக்குதலை நடத்துவதற்கும் வெற்றியை பெறுவதற்கும் ஏற்ற தருணமாகும். இப்படி ஒரு தருணத்தை உருவாக்குவதற்காக எத்தனையோ ஆண்டுகளாக இஸ்ரேல் அதனுடைய உளவு பிரிவு செய்த வேலைகளை எல்லாம் வெண்ணெய் திரண்டு வரும் பொழுது தாளி உடைந்தது போல உடைத்து எறிய போகின்றீர்கள். தவறு 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 என்று நெட்டன்யாகு கூறியிருக்கின்றார். உங்களுக்கு ஈரானை பற்றி தெரியாது. அவர்கள் போர் நிறுத்தம் என்று கூறி காலத்தை கடத்தி செல்லுகின்றார்கள். நம்மை ஏமாற்றி போருக்கு தயாராகி வருகின்றார்கள். யுத்த நிறுத்தம் இருக்கின்ற ஒவ்வொரு நாளும் இஸ்ரேலினுடைய அதிகாரம் ஆட்டங்காண தொடங்கும் என்பது ஈரானுக்கு தெரியும். அதனால் தான் அவர்கள் காலத்தை இழுத்தடிக்கின்றார்கள். இந்த கால இழுத்தடிப்பில் எங்காவது யுத்தம் இருக்க வேண்டும் என்பதற்காகவே காசாவில் கொண்டு சென்று குண்டுகளை வீசி, லெபனானில் குண்டுகளை வீசி போர் நடப்ப
நடப்பது போன்ற ஒரு பிரமையை உருவாக்கி கொண்டு இருக்கின்றோம். இது செல்லுபடியாகாத வேலை, எனவே போரை தொடங்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். யுத்த நிறுத்தம் என்பது யுத்தம் இல்லாமலே இஸ்ரேலை தோற்கடிக்கும் ஒரு வேலை. இதை ஈரான் செய்கின்றது. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் என்று அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். எல்லாம் சரிதான், காடு மலை தவிடு பொடி என்று இருந்தாலும் இந்த யுத்தத்திற்கான பணத்தை கொடுப்பது யார்? அமெரிக்கா. நீங்கள் இலவசமாக அமெரிக்க ஆயுதங்களையும் அமெரிக்க பணத்தையும் வைத்து போர் புரிகின்றீர்கள். அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் மிக மோசமான கடன் பளுவில் இருக்கின்றது. மேலும் ஒரு போரை செய்வோமாக இருந்தால் அமெரிக்க பொருளாதாரத்தில் ஒன்றுமே இல்லாமல் அதை தாங்குகின்ற சக்தியே இல்லாமல் போய்விடும். இதை கொஞ்சமாவது நீங்கள் நினைத்து பார்த்தீர்களா என்பது டொனால்ட் ட்ரம்பினுடைய அடுத்த கேள்வியாகும். இதன் பின்னர் புதன் செய்தியாளரிடம் பேசிய டொனால்ட் ட்ரம்ப், நாம் போரை முடித்து அமைதி ஒப்பந்தத்தில் கையொப்பமிட போகின்றோமா, இல்லை போருக்கு செல்ல போகின்றோமா, இந்த இரண்டும் மயிரிழையில் நிற்கின்றது என்றும் அவர் குறிப்பிடுகின்றார். தான் சொன்னதை பெஞ்சமின் நெட்டன்யாகு கேட்பார் என்றும் கூறியிருக்கின்றார். இதனுடைய கருத்து, தன்னுடைய பணமும் தன்னுடைய ஆயுதங்களும் இல்லாமல் நெட்டன்யாகுவினால் போர் செய்ய முடியாது, அதனால் தான் சொல்வதை அவர் கேட்கத்தான் வேண்டும் என்பது டொனால்ட் ட்ரம்பினுடைய நியாயமாகும். எனவே அமெரிக்கா இல்லாமல் இஸ்ரேலினால் தனியாக இந்த போரை நடத்த முடியாது என்றும் அவர் சுட்டிக்காட்டுகின்றார். இந்த யுத்த நிறுத்தமானது எப்படி முடிய போகின்றது என்பதுதான் கடைசி நேர கிளைமேக்ஸாக இருக்கின்றது. பாகிஸ்தான் அங்கும் இங்குமாக ஓடி இந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவதற்காக மிகப்பெரிய அளவில் பணியாற்றி கொண்டு இருப்பதாகவும், இதில் வெற்றி பெறுமாக இருந்தால் பாகிஸ்தான் இதுவரை காலமும் அது ஒரு நாடு என்ற நிலையை அடைய முடியாமல் சிதைந்து போய் கிடந்த நாடு மறுபடியும் ஒரு நாடு என்று தன்னை காட்டுவதற்கான ஒரு முக்கியமான ஆவணம் போல அது அமையும் என்பதனால் பாகிஸ்தானினுடைய மரண ஓட்டம் ஈரான் அமெரிக்காவை விட மிக வேகமாக இருக்கின்றது. அக்சியோஸில் இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. இந்த மோதலை ஈரான் தந்திரமாக பயன்படுத்தி இஸ்ரேல் அமெரிக்கா இடையே பிளவை ஏற்படுத்தி அது வெடித்து சிதறும் இடத்தை நோக்கி மெல்ல மெல்ல நகர்த்தி கொண்டு இருக்கின்றது என்பது சர்வதேச ஆய்வாகும். இப்படியான ஒரு மரண நெருப்பு எரிந்து கொண்டு இருக்க ஈரானுடைய செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பகாய் கூறுகின்ற பொழுது, ஈரான் 30 நாள் அமைதி திட்டத்தை பரிசீலிக்கின்றது என்றும் இன்று முழுவதும் இதற்காகவே நேரம் செலவிடுகின்றோம் என்றும் கூறியிருக்கின்றார். கடந்த 30 தினங்களாக பேசாத விடயத்தை இந்த 48 மணி நேரங்களில் பேச போகின்றார்கள். மேலும் தற்போதைய பேச்சுக்கள் ஈரானினால் தயாரிக்கப்பட்ட 14 அம்ச தீர்வு திட்டத்தின் அடிப்படையிலேயே நகர்கின்றன. போரை நடத்துவது சிறுபிள்ளை விளையாட்டு. இன்றுள்ள சர்வதேச வர்த்தக சூழ்நிலையில் $1 உழைப்பதே பெரும்பாடாக இருக்கின்றது. ஏற்றுமதிகளுக்கு எல்லோரும் வரிந்து கட்டி நிற்கின்ற பொழுது ஏற்றுமதி செய்ய முடியாத சூழ்நிலையும் லாபம் அடைய முடியாத சூழ்நிலையில் இருக்கின்ற பொழுது கையில் இருக்கும் பணத்தை எல்லாம் இழந்து ஒரு போர் அவசியமா என்ற உண்மையை டொனால்ட் ட்ரம்ப் கடைசியாக கண்டுபிடித்திருக்கின்றார். ஆனால் போர் வந்தாலும் அமெரிக்கா ஈரான் இருவருக்கும் அது பெரும் ஆபத்தாக அமையும். அமைதி வந்தால் அதைவிட பெரும் ஆபத்தாக அமையும். இந்த இரண்டுமே ஆபத்தான ஒரு போராக இது இருக்கின்றது என்பதுதான் இதில் இருக்கின்ற துயரமான உண்மையாகும். தொடர்ந்து இணைந்திருங்கள். நீங்கள் நினைக்காத, எதிர்பாராத, எங்கும் கிடைக்காத பல புத்தம் புதிய செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.